காட் இஸ் குட். மறுபடியுமாக நாம் எப்படி சந்திக்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. ஆமா, அவர் மாறாத தேவன், மகத்துவம் உள்ள தேவன். 2025 ஆண்டு முழுவதும் நமக்கு போதுமானவராக இருந்தார். அநேக வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் நன்றி சொல்லுவோம். 2026 ஆண்டிலே 2வது வகுப்பிலே நாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். நம்முடைய 11வது புஸ்தகம் இல்லையா? மொத்தம் நமக்கு 15 புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக்கு என்று நம்ம செலக்ட் பண்ணோம். அதில் 11வது புத்தகம் 11th புக் மனசாட்சி. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமா, நிச்சயமாகவே நாம் யாவரும் நம்முடைய மனசாட்சியை காத்து கொள்ளுவதிலே தேறிக்கொண்டே இருக்கிறோம். தேராமல் இருக்கவே முடியாது. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட புஸ்தகங்களை தான் நமக்கு டெக்ஸ்ட் புக்காக தந்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு மனசாட்சி புஸ்தகத்திலே 4வது அத்தியாயம், 4வது வகுப்பு, 4வது அத்தியாயம். அதில் உள்ள மகத்துவங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். முதலாவது கேள்வி, விழுந்து போன மனம் எதை தேடுவதற்கு பதிலாக எதை தேடும்? எஸ், ஜபன் சொல்லலாம். அந்த விழுந்து போன நம்முடைய மனமானது தகவல்களையும் தரவுகளையும் தேடுகிறது. ஓகே, எதை தேடுவது? எஸ், எதை தேடுவதற்கு பதிலாக தகவல்களை தேடுகிறது. கேள்வியில வேற உறுதியாக முன்னேறி நமக்கான இடத்தை அடைவதற்கு பதிலாக இன்னும் நீங்க யோசித்து சொல்லுங்களேன், யோசித்து சொல்லுங்க. எதை தேடணும், ஆனா எதை தேடுது? அதாவது இது புரியுது. அதாவது டாக்டர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு தேடுது, ஆனால் எதை தேட வேண்டும்? ஏன் சிஸ்டர்? கடவுள் தேவன் என்ன அதை பற்றி கூறியிருக்கிறார், வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தேடாமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தேடுவதற்கு பதிலாக உடனே இப்போல்லாம் உள்ள யூத்லாம் உடனே என்ன தேடிடுறாங்க? கூகுள்ல தேடுறாங்க. சரி, ஒரு சளி பிடிச்சிட்டு அதுக்கு என்ன ரெமெடி இருக்குன்னு சொல்லி. ஆனா ரெமெடி தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. வியாதிக்கு ரெமெடி என்ன சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை? இயேசுவின் தழும்புகளால் குணமானோம். வெரி குட். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அதை நம்ம தேடணும். சரிங்களா? அப்ப இதுல சில கேள்வி எல்லாம் வரும். ஐயா, எவ்வளவு நாளுக்கு அப்படி தேடுறது இல்லையா? நியாயம்தான். ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, 10 வருஷம் இருக்குது. நம்ம இடையில ஜெபம்லாம் பண்ணிட்டோம். இப்ப என்ன செய்யறது? நான் என்ன சொல்றேன், நீங்கள் சோர்ந்து போகாமல் வசனத்தை அறிக்கை செய்யுங்கள், பேசுங்க, வியாதியை பார்த்து பேசுங்க. அது என்ன செய்யறதுன்னா, ஒருவேளை வியாதி உடனடியாக சுகமாக விட்டாலும் உங்களுக்கு இருதயத்துல ஒரு தெம்பு வந்துடும். யாராவது சிக்கா இருக்கிறாங்க, டயபெட்டிஸ், வயிற்றுல கை வச்சு நீங்க ஞாபகம் வரும்போது பேசுங்க. இன்டென்ஷனெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். ஒரு நாள்ல சடனா சுகமாயிரும் இல்லையா? அதில் குறிப்பாக மற்றவர்களை சுகமாக்குவதை விட சொந்த வீட்டாரே சுகமாக்குவது சற்று கடினம். நம்முடைய பலவீனங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன், தீராத வியாதி இருந்தாலும், கிரானிக் டிசீஸ் இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஞாபகம் வரும்பொழுது அதட்டுங்க. மலையை பார்த்து பேசுங்க, மரணத்தை பார்த்து இயேசு பேசுறாரு, பிசாசை பார்த்து பேசுறேன், அப்பாலே போ சாத்தானே. ஒரு 2 செகண்ட் தானே இல்லையா? ஞாபகம் வரும்போதெல்லாம் பேசுங்க. அப்பாலே போ சாத்தானே, விட்டு விடு, என் மனைவியை விட்டு விடு, என் ஹஸ்பண்டை விட்டு விடு, பா, இது சுகமாக்கப்பட்ட சரீரம், நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லி நீங்க உற்சாகப்படுங்க. அது உங்களுக்கு ஒரு ஃபெய்த்தை தருது. ஓகே, விழுந்து போன மனம். இப்போ ரொம்ப ரெஸ்டோரேஷன் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அதே நேரத்தில் பாருங்க,
நம்மை விட இந்த வெளிச்சத்துல வந்த நம்முடைய அடுத்த சந்ததி நல்லா இருக்காங்க. அதை விட 3வது சந்ததி பாருங்க, ரொம்ப கிராண்டா இருக்காங்க. கிராண்ட் சில்ட்ரன் ஆர் சோ கிராண்ட் ஆன் ஃபெய்த். வை இந்த ட்ரூத்ல வந்துட்டாங்கன்னா, வேற ட்ரூத் தெரிஞ்சிட்டு அப்புறம் நம்ம மாறுவது கஷ்டம். ஆனா பிறந்த உடனேயே 3 வயதுல இருந்து இந்த ட்ரூத்தை கேட்க கேட்க அவங்களுக்கு அதர் சைடு ஆஃப் த காயினே தெரியாது. எப்பொழுதும் ஃபெய்த்ல கன்னா இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமான அற்புதம் செய்யறாங்க. அவங்களுக்கு அது ஒரு திருவிழாவும் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பொழுது நமக்கும் அப்படியே செய்வார். அவன் சிறு குழந்தையை போல 1 பேதுரு 2:24 விசுவாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். 2வது கேள்விக்கு போயிடலாம். சாத்தான் தேவ பிள்ளைகளிடம் இருந்து திருடி கொன்று அழிப்பதை நேரடியாக செய்யாமல் எப்படி செய்கிறான்? வெரி குட். யார் சொல்லணும்? சிஸ்டர் கிரேஸ். 32வது பக்கம் பாஸ்டர். திருடுவது, கொல்வது, அழிப்பதை நேரடியாக அவன் செய்வதில்லை, மாறாக அவற்றை அவன் சிந்தனை முறைகளாக செயல்படுத்தும். சிந்தனைகள். ஓகே. அப்போ பிரச்சனைகள் எங்க தோன்றுகிறது? சிந்தனையில. ஆமா, சிந்தனையை பற்றி பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னா? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருந்தது. ஆமா, அதனாலதான் அவன் எப்பொழுதும் குதூகலமாக இருக்கிறான். சிறைச்சாலைக்குள்ள போனாலும், கப்பல் சேதம் வந்தாலும், பாம்பு கடித்தாலும் அவனுக்குள்ள அவன் சிந்தையில தோல்வியே இல்லவே இல்லை. whatever may be the situation, இல்லையா? எண்ணங்கள்ல தான் தோல்வியை கொண்டு வர்றான், சட்டலா கொண்டு வர்றான். அப்போ பவுல் அப்போஸ்தலர் ஒரு பொழுதும் டிப்ரெஷன்ல போகல. டிப்ரெஷன்ல போகிறதுக்கு அவனுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது, ஆனா போகவே இல்லை. ஏனென்றால் அவன் சொல்றான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் என்ன சொல்ல வைத்தது என்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் என்ன சொல்லிட்டு என்றால், எல்லா நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறது. ஆமா இல்ல, நான் என்ன சொல்றேன், அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோங்கிறேன். என்ஜாய் பண்ணிட்டு தான் அந்த உலகத்தை விட்டு போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? துர்ச்செய்தி நம்மளை பதஷ்டப்படுத்தவே கூடாது. நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த சின்ன பிள்ளைகள் பேசுவாங்க பாருங்க, லூசும்பாங்க. அத மாதிரி பேசணும். ஒரு துர்ச்செய்தி வருது, நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம், இல்ல அப்படிதான் இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்லலாம், எந்த பிரச்சனைக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரல் தீர்வு இருக்கிறது என்கிற சிந்தை. பவுல் வாழ்க்கையில பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பாருங்க, எலியா எலிசா ஐத்திகோ இறந்து போறான். அவர் நல்லா தெரியுது, எல்லாரும் பதஷ்டப்பட்டிருப்பாங்க, தாய் தகப்பன் அழுதுருப்பாங்க, குதிச்சிருப்பாங்க. ஆனா இவன் ஒண்ணுமே செய்யாம சாதாரணமா போயிட்டு கீழே இறங்கி அந்த சரீரத்தின் மேல 2-3 முறை படுத்து எழுந்துட்டு, அப்பவும் உயிர் வரல. திரும்ப மேல போய் ஃபியூ ஹவர்ஸ் ப்ரீச் பண்ணிட்டு கீழே வரும்போது அந்த பாடி அங்கேதான் இருக்கு. அவன் என்ன சொல்லிட்டு போனான்? உயிர் இருக்குது. இது இந்த சரீரத்துக்குள்ள உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு போறான் பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தை. அருமையானவர்களே, ஆமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருக்கும் மாம்ச சிந்தை யுத்த காலத்துல. யாருக்கு? சவுல் ராஜாவுக்கு, அவருடைய சேனையில் உள்ள அத்தனை பேருக்கும் மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை என்றால் நீங்க இப்படி புரிந்து கொள்ளணும், பிராக்டிக்கலா திங்க் பண்றாங்க. அவன் பெரிய ராட்சதன் தான், அவனை தனியாக போய் ஒரு ஆளும் வீழ்த்த முடியாது. ஆனால் கிறிஸ்துவ சிந்தையுடைய தாவீது இதுதான் எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சான். யோசித்து பாருங்களேன், அதே சிச்சுவேஷன்
அதுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்க கவலைப்படுறதுனால மேலும் மேலும் நஷ்டம் தானே தவிர அதனால லாபம் இல்லை. சரிங்களா? நீங்க தான் என்ன செய்யணும்? வளரணும். நீங்க தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கணும். நீங்க தான் எழும்பணும். அதற்காக தான் இந்த வகுப்பு ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், யூ ஆர் த சொல்யூஷன். யூ ஹாவ் த சொல்யூஷன். யூ ஆர் த ட்ரபிள் ஷூட்டர். பிரச்சனைக்கு தீர்வு நம்ம தான். எந்த சூழ்நிலையில் இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எலியா, எலிசா, பேதுரு, இயேசு கிறிஸ்து, பவுலு அறிந்திருந்தாங்க நான் தான் தீர்வு. அப்போ நான் தான் தீர்வு என்று அறிந்திருக்கிறவர்களை பிசாசு அணுக மாட்டான். ஆமா ஆமா ஆமா. நிறைய காரியங்களை நம்ம தேறிவிட்டோம். நீங்கள் நிறைய காரியங்களை தேறிட்டீங்க. புது வருஷத்துல துவக்கத்திலேயே ஆண்டவர் வித்தியாசமா பேசுறாரு. சரிங்களா? ஆமா. அப்போ இன்னைக்கு என்ன இதுன்னா, சாத்தான் தேவ பிள்ளைகளிடமிருந்து திருடி கொன்று அழிப்பதை நேரடியாக செய்யாமல் எப்படி செய்கிறான் என்றால் சிந்தனை மூலமாக, எண்ணங்கள் மூலமாக செய்கிறான். இதை நீங்க அறிந்து கொள்ளணும். யாராவது உங்ககிட்ட சோர்வா பேசுவாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லையா? நீங்க லேடிஸ் நிறைய இருக்கிறீங்க. யூ ஷுட் ரைஸ் டு த அக்கேஷன். உடனே நீங்க எழும்பிடணும். அவளை நீ கவலைப்படாத. எங்க போனாலும் இயேசு அதான் சொல்றாரு, வேதம் முழு பயப்படாத, நடுங்காத, கலங்காத, திகையாத, தைரியமா இருமா. இப்போ ஆண்டவர் உன்னை சுகமாக்குறாரு பாரு, அப்படி சொல்லுங்க. ஆமா. ஒரு பெரிய வியாதி உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா நேற்று பாருங்களேன், 4th ஸ்டேஜ் கேன்சரு. இங்க இருந்து ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் தள்ளி எனக்கு ஃபோன் பண்றாங்க, ரொம்ப தெரியாதவங்க. ஐயா, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனோம், வெள்ளூர் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் போனோம், எல்லாரும் கைவிட்டாங்க. இப்போ நாங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம் என்னுடைய சகோதரி, 47 வயசு. அருமையானவர்களே, உடனே நம்ம தாவீதை மாதிரி எழும்பணும். தாவீது எப்படி எழுந்தா? இதுதான் எனக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எழும்பணும். சோர்வு வரவே கூடாது, வரவே கூடாது. பாருங்க, நம்ம அதுக்கு தான் நம்ம பொறுமையா ஆவியானவர் கற்றுத் தருகிறார். தேவன் உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா எப்படி பரலோக பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து கிமு முதல் நூற்றாண்டிலே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, 21ஆம் நூற்றாண்டிலே நாம் தான் பரலோக பிரதிநிதி. ஆமென். எஸ் பிரதர். எந்த மூன்றும் எதிராளியின் விருப்பம், ஏன் அதை அவன் விரும்புகிறான்? எஸ் சிஸ்டர் ஜெயக்குமார் அரட்டா. நான் ஷுவர் இல்ல பாஸ்டர். பேஜ் 2 எழுதி வச்சிருக்கிறேன். பேஜ் 31. உலகமானது பதட்டம், பயம் மற்றும் கவலையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்றே விரும்புகிறான். ஓகே, ஏன் அதை அவன் விரும்புகிறான்? ஏனென்றால் அதன் மூலம் உலகத்தை ஆளலாம், அவன் அழிவுக்குள்ள கொண்டு போகலாம். ஓகே, உங்களுக்கு 5 மார்க்ஸ். தான் எடுத்துக்கொள்வதற்காக அந்த இடத்துல இவை பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை, மாறாக அவை எழும்பும் முன்னரே உங்களை திக்குமுக்காட செய்து விடுகிறது. ஓகே, பாருங்க, எந்த மூன்றும் எதிராளியின் விருப்பம்? பயம், பதஷ்டம், சிறையிருப்புல கொண்டு வைக்கிறது. பயமாகிய சிறையிருப்புல கொண்டு வச்சிருவான். ஏனென்றால் இவைகள் பிரச்சனைகளை தீர்ப்பது இல்லை. அதுவே இருக்கு பாருங்க, பேஜ் 31 பாட்டத்துல. அந்த பயம்தான் அவர்களை இயக்குகிற. உலகமானது பதஷ்டம், பயம் மற்றும் கவலைகளினால் நிறைந்திருக்க வேண்டும் என்றே எதிராளியானவன் விரும்புகிறான். ஏனென்றால் இவை பிரச்சனையை தீர்ப்பதில்லை, மாறாக அவை எழும்பும் முன்னரே உங்களை திக்குமுக்காட செய்து உங்களை தோல்வியிலே வைத்திடுவான். சோ கிளியர். ஆமா, சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னும் சொல்லலாம், நீங்க விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் பொறுமையாக இருப்பீர்கள். அந்த பொறுமையா இருக்கிற காலமும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். சில காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய சந்ததியாருடைய ஆசீர்வாதம், திருமணம் அல்லது சால்வேஷனுக்காக.
நீங்க பொறுமையா இருக்கிற காலமும் மகிழ்ச்சியா இருக்கிறதா? யாரு அப்படி இருந்தாங்க? மகிழ்ச்சியா இருக்க சான்ஸே இல்லை, ஆனா மகிழ்ச்சியா இருந்தாங்க யாரு? பவுலும் சீலாவும் பவுலும் பவுலும் சீலாவும் பழைய ஏற்பாட்டுல யாரு? யோசேப்பு இல்லையா? அப்ப நம்ம இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். கவலைப்படுகிறதுனால நமக்கு மேலும் மேலும் நஷ்டம்தான். ரெண்டாவது, கவலைப்படுவது தோல்வியை மாற்றாது. சரிங்களா? ஆமா, ஆண்டவர் இயேசுதான் சொன்னார், கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும். ஆமா ஆமா. நீங்க விசுவாசத்துல வளர்ந்து தேவனோடு அந்யோன்யமாக இருக்கும் பொழுது பொறுமையா இருக்கிற காலம் போர் அடிக்காது. இன்னும் நான் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு கேள்வி வந்தாலே இன்னும் விசுவாசம் போதாதே அர்த்தம். என்ன வந்தாலும் பொறுமை, என்ன வந்தாலும் பீஸ், என்ன வந்தாலும் டான்ஸ், என்ன வந்தாலும் குதூகலம், என்ன வந்தாலும் ஒரு எக்ஸைட்டட் லைஃப், எக்ஸைட்மெண்ட்ல ஒரு எந்தூசியாஸ்டிக் லைஃப். நிறைய வந்துட்டீங்க, அதோட நின்று விடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடி போகலாம். இப்பொழுது அடுத்த கொஸ்டின் போகலாம் பிரதர். பிசாசு ஒருவனை ஆளுகை செய்வதற்கு முன்பாக அவனை எங்கே தோற்கடிக்கிறான்? ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லுங்க பவானி. சிந்தனையில். அவ்வளவுதான். வெரி குட். சிந்தனைனா எண்ணங்கள், நினைவுகள். ஆமா ஆமா ஆமா. இன்னும் நம்ம மேல வளருங்க, எல்லாரும் வளர்ந்துட்டே இருங்க. இல்ல, நானே அதை வாசிக்கவா? பிசாசு ஒருவனை ஆளுகை செய்வதற்கு முன்பதாக அவனை எங்கே தோற்கடிக்கிறான். பேஜ் 28 மிடில் இருக்கு பாருங்களா. இதன் விளைவாக பிசாசானவன் நமக்குள் நம்முடைய சிந்தனைகளில் நம்மை தோற்கடித்து விட்டதால் நமக்கு பதிலாக அவன் ஆள துவங்கி விட்டான். நீ இதை புரிந்திருந்தே என்ன எழுதினாலும் மார்க் போட்டுருங்க. எக்ஸாக்ட்லி இதைத்தான் எழுதணுங்கிற நீங்க புரிந்திருக்கணும். பிசாசு ஒருவனை ஆளுகை செய்வதற்கு முன்பதாக அவனை எங்கே தோற்கடிக்கிறான்னா எண்ணங்கள்ல தோற்கடிக்கிறான். இதை குறித்து பவுல் சொல்றாரு பாருங்க, 12:2 ரோமன்ஸ். மனதை புதிதாக்குங்கள், மனதை திடப்படுத்துங்கள், மனதை தைரியப்படுத்துங்கள், மனதை உறுதி செய்யுங்கள். வேதம் முழுவதும் இதற்கு சான்றுகள் உள்ளன. யோசுவா பாருங்க, அவன் மனசுல என்ன எண்ணம் வந்திருக்கும்? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் லைட் இருந்தா நம்ம எதிரிகளை முற்றிலுமாக முறியடித்து விடலாமே, இப்படி ஆயிட்டே. அப்படி யோசிக்கல பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இல்ல, தீர்வு அவனுக்குள்ள இருக்கிறது என்பதை பைபிள்ல 2வது புஸ்தகத்துல ஒருத்தர் அறிஞ்சிருந்தாரு. எவ்வளவு பெரிய மேட்டரா, எனக்கு ரொம்ப பெரிய மேட்டரா சார். சிம்பிளா பேசுறா, நீ இங்க நில்லு, சூரியன் இங்க நில்லுன்ட்டு தீர்வு அவரே கொடுக்குறான் பாருங்க. எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போகுமா? தாங்கள் சிக்கொண்டிருப்பதை அறியாமலேயே தாங்கள் சிக்கி இருக்கும் 3 சிந்தனைகள் யாவை? யாரு சொல்லணும்? எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி. அன்மியூட் ஆகலை சிஸ்டர். பயம் ஒரு சிந்தனை, கவலை ஒரு சிந்தனை, பதட்டம் ஒரு சிந்தனை. வெரி குட், வெரி குட். பேஜ் 31 இருக்கு, மிடில் பாருங்க. கேள்வி என்ன? தாங்கள் சிக்கொண்டிருப்பதை அறியாமலேயே தாங்கள் சிக்கி இருக்கும் 3 சிந்தனைகள் யாவை? சிலரை பயத்தின் சிந்தனை முறைகள் ஆள்கின்றன, சிலரை பதட்டம் மற்றும் கவலையின் சிந்தனை முறைகள் ஆளுகின்றன. அப்போ பயம் பதஷ்டம் வந்தாலே நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை இல்ல? ஆமா ஆமா. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம்.
ஆமா, நீங்க வந்து நிறைய விடுதலை அடைஞ்சிட்டீங்க, எனக்கு கேரண்டி இல்லையா? முன்னெல்லாம் நீங்க ஒருவேளை ஸ்ரீலங்கா, கனடாவிலேருந்து ஸ்ரீலங்கா வரணும்னா ஒரு வாரமா பயப்படுவீங்க. என்ன பயப்படுவீங்க? ஐயோ எப்படி பத்திரமா போக போறோம் இல்ல, எவ்வளோ இமேஜினேஷன் வரும் பாருங்க. இதெல்லாம் என்னது? சிக்கி இருக்கிறீங்க. எதுல சிக்கி இருக்கீங்க? பயத்துல, பதஷ்டத்துல, கவலையில. இல்ல, ஆமா, கவலைப்படுகிறவர்கள் சிக்கி இருக்கிறார்கள், பயப்படுகிறவர்கள் சிக்கி இருக்கிறார்கள், ஸோ ரொம்ப ரிலாக்ஸா இருங்கிறேன். கம்ப்ளீட்டா ரிலாக்ஸேஷன். நிறைய வளர்ந்துட்டீங்க, இன்னும் வளருங்கோ. அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளும் கிருபையும் உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வரும். அது சாத்தியம். அதற்காக தான் தேவன் இந்த புக்கெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 6 போயிடும். ஒரு வியாதி உடலில் வெளிப்படும் முன்பு எங்கே முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்டு எங்கே வேரூன்றி விடுகிறது? எல்லாரும் தெரிஞ்சதா? யாரு அடுத்தது? யார் இருக்காங்க? சிஸ்டர் மேம். முதல் எண்ணங்களில் வெளிப்படும், பின்பு அந்த தகவல்களால் மனம் நிரம்பப்பட்டு பயம் வந்து அது உறுதியாக இந்த எங்களுக்கு வருமண்டு மனதில் உறுதியாக வந்துவிடும் எண்ணம். அவ்வளவுதான். 32 கேள்வி என்ன? ஒரு வியாதி உடலில் வெளிப்படுவதற்கு முன்பு எங்கே முதலில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது? ஹார்ட்ல ஒப்புக்கொள்ளப்படுகிறது, இருதயத்துல ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் அது அங்க வேரூன்றி விடுகிறது. நீங்க கூட சிலருக்கு அந்த பாருங்க, இதுக்கு ஒரு அடையாளம். நீங்க சிலருக்கு ஜெபித்திருப்பீங்க, ஹீல் ஆயிட்டுன்னு சொல்லுவீங்க. ஹீல் ஆயிட்டு பிரதர், செக் பண்ணி. நான் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நடக்க முடியாம இருப்பாங்க, பயங்கர வலியில இருப்பாங்க. நம்ம நேரடியாகவோ ஃபோன்ல சொன்ன உடனே வலி போயிடும். போன பிறகு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பிரதர் தொடர்ந்து ஜெபம் பண்ணிடுங்கம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வேறு ஊண்டிட்டு இல்லையா? இது நம்ம விசுவாசிட்டு தான் நான் நிறைய பாக்குறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணிடுங்க பிரதர்பாங்க. எப்போ உனக்கு வியாதி சோகமாயிட்டே நீ நடக்க முடியாம இருந்தா நடக்கிறியன்னு சொன்னா கூட அந்த மைண்டை அக்செப்ட் பண்றதுக்கு அவ்வளவு லேட் ஆகுது பாருங்க. இதைத்தான் இங்க சொல்றாரு, உடலில் வெளிப்படும் முன்பு முதலில் மனசுல அதை அக்செப்ட் பண்ணிடுறோம். எங்க அப்பாவுக்கும் அந்த வியாதி இருந்தது, அதனால எனக்கு வந்துட்டு. இல்லையா? எங்க முன்னோர்களும் கடன் பிரச்சனை இருந்தாங்க, சாபத்துல இருந்து. இப்படி மனசாட்சியினால் ஒப்புக்கொள்ளப்படுகிறதுனால மனதுல ஆழமாக வேரூன்றி விடுகிறது. அப்புறம் என்ன ஆயிடுது? மேனிஃபெஸ்ட் ஆகுது. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹீலிங், ஃபார் எவ்ரி இஷ்யூ. இதான் பேட்டர்ன். இப்படிதான் பிசாசு வச்சிருக்கான். அதனாலதான் ஞானி ஆகிய சாலமன் என்ன சொல்றான்? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவனும் வரலாம், மரணமும் வரலாம். வேதம் முழுவதும் அதுதான் டீல் பண்ணுது. இப்படி இருக்கிற சந்தேகத்தை போக்குவதற்கு தேவர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி. கண்டிப்பா அவனால நம்ப முடியாது. அவனை நம்ப வைக்கிறதுக்கு அவர் என்ன செய்தார்? நட்சத்திரங்களை பாருப்பா, எண்ணி பாருங்கிறாரு. மைண்ட் செட்டை மாத்துறாரு. கடற்கரை மாநாலயம் பார்க்க. ஏன்னா அந்த நாள்ல அவருக்கு ஜூம் மீட்டிங்லாம் இல்ல ஜூம்லயே சொல்லி கொடுத்துருப்பாரு. என்ன அவருக்கு கிளாஸ் எடுக்க டைம் இல்லை. சிம்பிளா எப்போ வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு. ஆமா, மனதை மாற்றுவது. இதை குறித்து இன்னும் நீங்க திறக்க வேண்டாம், யாராவது சொல்றீங்களா பார்ப்போம். நீதிமொழிகள் 23:7 என்னது? அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப இப்ப நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இருதயத்தின் நினைவு இல்லையா? எல்லாரும் நம்ம சோறுக்குள்ள இருந்தோம். நானும் அப்படித்தான் இருந்தேன், டிப்ரெஷன்ல இருந்தேன். ஏன்னா ஏராளமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனை தீர்வுவதற்கு முன்பதாக
மனதுல பிரச்சனை தீர்ந்துடணும். ஆமா, நான் யாரையும் குறையா சொல்லல. பேமாம் சிஸ்டர் எல்லாம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க. கரெக்டா சிஸ்டர் பேமாம்? ஒரு அளவுக்கு அதிகமான கவலையில இருக்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாராவது சொல்லுங்க. அகத்தின் அளவு எங்க தெரியும்? முகத்துல தெரியும், முகத்துல தெரியும். முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். கடந்த வாரம் ஒரு மீட்டிங்ல ஒரு சிஸ்டர் வந்தாங்க. 18 இயர்ஸ் தான் குழந்தை இல்லை, டாக்டர். அவங்களும் டாக்டர், அவங்க ஹஸ்பண்டும் டாக்டர். 2 பேரும் யாரோ கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இவங்க ஃபேஸை ஃபோட்டோ எடுத்துடுங்க பிரதர், இன்னொரு 10 நாள்ல இவங்க ஃபேஸ் மாறிடும். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா. அப்போ அந்த டாக்டர் கேட்குறேன், நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம செய்தியை கேளுங்க, இந்த புக்கை வாங்குங்கன்னா 3 புக்கை வாங்கிட்டு போயிருக்காங்க. புக்கையை வாசித்து டெய்லி நம்ம செய்தி 2 செய்தி கேட்டால் முகம் மாறிடுமே. அப்போ அந்த சிந்தனை மாறிவிடும். அந்த புக்கை வாசிக்கும் போது ஃபெய்த் வந்துடும். நாங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம் யூ வில் ஹேவ் டேவிட் ஆஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சன்னு சொல்லியிருக்கோம். ஏன்? அவங்க மனசு என்ன ஆராய்ச்சி, எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க, இனிமே எனக்கு இருக்கா. ஏன்னா அவங்களே மெடிக்கல் டாக்டர், அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ப்ராக்டிக்கலா சான்ஸ் இல்லை. அப்போ தே ஹாவ் டு பிலீவ் த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த லார்ட். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம செய்தியை கேட்கணும், சத்தியத்தை சரியா அறியணும், அவ்வளவுதான். அப்புறம் இந்த புக்கை வாசித்தா இன்னும் சத்தியத்தை சரியா அறியலாம் இல்லையா? அப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வே அவுட் இருக்கிறது. நம்ம உற்சாகமாக எழும்புங்க. இந்த 15 பாடங்களையும் படிக்கிறவர்கள் உலகத்தை உழுக்காமல் இருக்கவே முடியாது இல்லையா? ஆமா, எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த அண்ணன்ட்ட சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் தீர்வு இல்லையா? ஆமா, அதை மறந்தே போகாதீங்க. நான் தான் தீர்வு. உங்க பேர பிள்ளைன்னு ரட்சிக்கப்படலை, தவறாக ஏதோ ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறான், நீங்க தான் தீர்வு. எழும்புங்க. நீங்க என்ன செய்யணும்னா, இவன் இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்துருவான் என்று நீங்க நம்பணும். ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை மாறிவிடும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? கால தாமதம் ஆனாலும் அந்த கால தாமதம், அந்த காலம், அந்த சீசன் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? இன்னும் ஏன் மாறவில்லை என்று கேட்டாலே நீங்க இன்னும் விசுவாசத்துல வளர வேண்டும் என்று அர்த்தம். சரிங்களா? நான் என்ன நிலைக்கு வந்துட்டேன்னா, இப்ப நடக்காட்டாலும் பரவாயில்ல, நான் ஜாலியா தான் இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? லைஃப் வந்து எவ்ரி மோமெண்ட் யூ ஹாவ் டு செலிப்ரேட். எவ்ரி மோமெண்ட். நீங்க வந்திருக்கீங்க, நிறைய தூரம் வந்திருக்கீங்க, இன்னும் வளருங்க. அந்த ஜாயை விட்டுறாதீங்க. அந்த ஜாய் தான் தீர்வு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அற்புதத்திற்கு வழி. அவன் பவுலும் சீலாவும் மகிழ்ச்சியா இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? யோசிங்க. சிறைச்சாலைக்குள்ள பவுலும் சீலாவும் மகிழ்ச்சியா இல்லைன்னா தேவனால் அந்த அற்புதத்தை செய்திருக்கவே முடியாது. அவங்க சோர்ந்து போய் அடிதான் பட்டோம், ஒரு மருந்து போடுறதுக்கு எங்களை வெளியே வைக்கலாமே ஆண்டவர், ஏன் சிறைச்சாலைக்குள்ள கொண்டு வந்தீங்க கேட்கலாம் பாருங்க. அவனுக்கும் கவலைக்கும் சம்பந்தமே இல்லை, அவனுக்கும் சோர்வுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுவோம் இல்லையா? ஒரே ஒரு லைஃப் தான் வாழ போறோம். யூ ஷுட் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் வேர் யூ மே பி. எங்க நீங்க உங்களை வச்சிருந்தாலும் நீங்க சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. இட் இஸ் பாசிபிள். யூ ஆர் ஆன் த ட்ராக். நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இன்னும் என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, பூமியில வேற விதமான என்ஜாய்மெண்ட், நம்ம வாழ போகிற அடுத்த வாழ்க்கையில அது வேற விதமான என்ஜாய்மெண்ட் இல்ல. வேதமும் இதுக்கு நிறைய சான்று இருக்கு பாருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவ பலன். ஆமா, தேவ பலன்னா என்ன? அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் சொல்லல, அல்லது மென்டல் ஸ்ட்ரென்த் சொல்லல. தேவ பலன் என்றால் தேவ ஆசீர்வாதம். எஸ் பிரதர். Question number 7. இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து தேவ பிள்ளைகள் பெற்றுள்ள எந்த இரண்டையும் திருடன் வருகிறான். Brother Philip, can you
authority and the ruling. Very good. Very good. இவை இரண்டையும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றோம். அத்தாரிட்டி அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர். அதை திருட வர்றான். வேற இயேசு கிறிஸ்து எந்த நமக்கு தந்த வேற எதை திருட வர்றான்? யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு சொல்றாரு பிரதர் சொன்னது. சமாதானம், சந்தோஷம். நாளும் இயேசு கிறிஸ்து டைரக்டா சொல்றாரு. வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார், பவர் அண்ட் அத்தாரிட்டியை கொடுத்தாரு. அப்புறம் என்ன கொடுத்தாரு? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்றார், என்னுடைய சந்தோஷத்தையே தருகிறேன் என்றார். இந்த 4ல் ஏதாவது 2 எழுதியிருந்தா நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. டைரக்டா சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அது எந்த வசனம்? யோவான் 14. 14. 27 வாசிங்க. ஜான். இதெல்லாம் நீங்க மறக்கவே கூடாது. யோவான் 14 சமாதானத்தை தர்றாரு, 15 சந்தோஷத்தை தர்றாரு, திரும்ப 16 சந்தோஷத்தை தர்றாரு, திரும்ப 17 சந்தோஷத்தை தர்றாரு. 4:27 17 இருக்கா? இல்ல இன்னொரு ஆள் வாசிக்கட்டும். யோவான் 15:27 படிங்க. உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னு சொல்றாரா? என்னுடைய சமாதானத்தையே தருகிறேங்கிறாரா? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். எவ்வளவு இதை திருடதான் பிசாசு வர்றான். அவருடைய சமாதானத்தை எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணுகிறீர்களா? இட்ஸ் ஃப்ரம் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். மை பீஸ்ங்கிறார். ஐ கிவ் unto you my peace is not based on the situation. சூழ்நிலை அடிப்படையில் அல்ல, உலகம் தருகிற மாதிரி இல்ல. எல்லாரும் நீங்க இதை புரிஞ்சுக்கிடுறீங்க. எல்லாரும் நீங்க வந்திருக்கீங்க, இன்னும் வருவோங்கிற. கவலைப்பட்டா நஷ்டம் தான் சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் அது தீர்வு அல்ல. ஓகே, இது தெளிவா சொல்றாரு. யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? உலகத்தை விட்டு போக முன்னாடி பார்த்து அழகா சொல்றாரு. அப்புறம் 16, 17, அப்புறம் பாத்தீங்கன்னா 15, 16, 17 சந்தோஷத்தை பற்றி சொல்றாரு. 15, 11 வாசிங்க. 15:11 of the book of John's Gospel. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷத்துக்கு 2 கேரக்டர் சொல்றாரு. என்னதெல்லாம்? இதே வசனத்துல நிலைத்திருக்கிறது, கான்ஸ்டன்ட். இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் சிறைச்சாலைக்குள்ள அவன் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்ல. சந்தோஷம், சமாதானம் மாத்திரம் இல்ல, சந்தோஷமும் தாரேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரி மொமெண்ட் இஸ் டு செலிப்ரேட், நெவர் எவர் ஃபர்கெட். எல்லா சிச்சுவேஷன் நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறீர்கள். பூரணமாக வாருங்க. நீங்க உங்க ஃபேமிலியில யார் யாருடைய ரட்சிப்புக்கெல்லாம் நீங்க ஜெபித்தீர்களோ எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமா, பால் இஸ் இன் யுவர் கோர்ட். நீங்க தான் எழும்பணும். அருமையானவர்களே, கவலையை தூக்கி தூர போடுங்க. அது மேலும் மேலும் டிலே பண்ணும். கவலையே படமாட்டேன்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா நிலைத்திருக்கிற சந்தோஷம் டிவைன் ஜாய் இல்ல, இட்ஸ் டிவைன் ஜாய், இட்ஸ் கான்ஸ்டன்ட். அப்புறம் ஓவர்ஃப்ளோயிங். அப்போ அதனாலதான் சொல்றேன், என்ன சொல்றேன், நம்மால எப்பொழுதும் கொண்டாட முடியும். எவ்ரி மூமெண்ட் யூ ஷுட் செலிப்ரேட். அருமையானவர்களே, ஆமா ஆமா ஆமா, அந்த அனுபவத்துல வந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் கூட்டி தருவாரு. நீங்க யார் யாருக்கு உங்க குடும்பத்துல யார் யாருக்கெல்லாம் பிரேயர் பண்ணீங்களோ அத்தனை பேரும் உங்க கண்கள் முன்பதாக வந்து ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, இன்னும் இதை குறித்து ஞாபகம் வச்சுடுங்க. எல்லாம் நோட் பண்ண பண்ணிக்கிறேன் எழுதுறவங்க. யோவான் 14 பீச தாரைங்கிறார், என்னுடைய சமாதானத்தை. அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. யோவான் 15 என்னுடைய சந்தோஷத்தை தருகிறேன் என்கிறார். யோவான் 16
திரும்பவும் சொல்றாரு 24 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இங்கேயும் அவருடைய விருப்பத்தை சொல்றாரு பாருங்க, நிறைவான சந்தோஷம், ஓவர் ஃப்ளோயிங் ஜாய். அது எங்கேயும் உங்களை விட்டு மிஸ் ஆகாது. அடுத்து அதே 17வது அதிகாரத்திலே அதை பற்றி சொல்றாரு பாருங்களேன். தேங்க்யூ லார்ட். 17:13. இப்பொழுது நான் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். யாருடைய சந்தோஷம்? எங்களுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே சந்தோஷத்தை எந்த மெஷர் தராரு? நிறைவாய். எப்படி செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியும்? ஆமா, இதெல்லாம் இருந்தாதான் நான் செலிப்ரேட் பண்ணுவது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இது இல்லாட்டாலும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். அதெல்லாம் தன்னால வந்துடும். ஆமா, இதெல்லாம் எங்க இருக்குது? சிந்தையில, எண்ணங்களில, மனசுல, ஆத்மாவில, சோலுல, இல்ல மைண்ட் செட்ல. ஆமா, மகேஸ்வரி சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல முடிவு பண்ணியிருந்தாங்க. என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க? ரைட், எண்டுக்கு வந்துட்டோன்ட்டு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கல்லை நவுட்டி வச்சுட்டாங்க, இன்னொரு 40 வருஷம் அப்படின்ட்டு. ஆமா சிஸ்டர், உங்களுக்கு பலன் பெருகி இருக்கா? மனசுலதான் திடமா இருக்கீங்களா? சரீரத்திலையும் பலன் பெருகுதா? பலனா இருக்கிறேன் பாஸ்டர், சந்தோஷமா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன். ஆமா, உங்க சந்ததி. ஆமா ஆமா ஆமா, கர்த்தர் நல்ல ஒரு அருமையானவர்களே. ஆமா, எங்களுடைய கிராண்ட் டாக்டர் ஐரிஸ் இருக்கிறா, உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவளுடைய பேர பிள்ளைய பார்த்துட்டு தான் நான் போவேன். ஆமென். ஆமா ஆமா, பேர பிள்ளைக்கு பேர பிள்ளை அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளையும் பார்ப்போம். ஆமா, நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமென். இதெல்லாம் இப்படி எல்லாம் நினைச்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எங்க இருந்து சொல்றா? சிறைச்சாலைக்குள்ள இருந்து சொல்றேன். அருமையானவர்களே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, இப்படி இவை எல்லாமே இலவசம் இல்லையா? நீங்க சந்தோஷமா இருந்தா பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்ட பிறகு சந்தோஷமா இருப்பது இஸ் நாட் பிப்ளிக்கல். பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டது போல சந்தோஷமா இருங்க. அதை சீரியஸா இருங்க. சரிங்களா? இது சிலர் உங்க ஃபேமிலியில இதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? தனியா உங்க பெட்ரூம்ல கதவை சாத்திட்டு நன்றி சொல்லுங்க, நடனம் ஆடுங்க, தேங்க் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் பாய்ந்து சென்று உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர்களும் இந்த செலிப்ரேஷனுக்குள்ள வந்துருவாங்க. அதன் பிறகு உங்க சர்க்கிள் பெரிய சர்க்கிள் ஆயிடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்தது எத்தனாவது கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 9 ஆ 8 ஆ? 8. எஸ் பிரதர். சரீரத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாகவே வியாதி எங்கே முதலில் வெளிப்படும்? ஓகே. எஸ் சிஸ்டர் லிதியா. அந்த எண்ணங்களில் வெளிப்படும். எண்ணங்களில் வெளிப்படும், நினைவுல வெளிப்படும். கரெக்ட். 32. எல்லாரும் தெரிஞ்ச அதை திரும்ப தான் இது வருது. அப்போ ஆரம்பத்திலே நம்ம கிள்ளி எறிந்திடலாம் பாருங்க. வாட் டஸ் இட் மீன்? நம்முடைய எண்ணத்துல எதிர்மறையான சிந்தனை வந்த உடனே அதை வேரோட பிடுங்கி எறியணும். தோல்வி எண்ணம் வருது, இப்படி இருக்குமோ அப்படின்னு எண்ணம் வந்த உடனே வேர்லயே பிடுங்கி எறிவதற்கு என்ன செய்யலாம்? வார்த்தைகளை தியானிக்கணும். வார்த்தைகளை தியானிக்கணும். அதற்கு முன்பதாக சிம்பிளா என்ன செய்யலாம்? தாவீது என்ன சொல்றா? ஏன் பயப்படுறா? ஏன் கலங்குகிறா? ஏன் தேங்குகிறா? இல்ல, நமக்கு இன்னும் அதிக வெளிப்பாடு இருக்கு. இயேசு நாமத்தினால பயத்தை கொண்டு வர பிசாச அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பாலே போ சாத்தானே.
சில பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை தருவதுனா நான் இன்னொன்று சேர்த்து சொல்றேன். நைட்ல நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கீங்க, ஒரு 2 மணி 3 மணிக்கு ஒரு கவலை உங்களை அழுத்துது, பேசுறீங்க, அப்பலே போய் சாத்தாரு நான் இன்னும் 3 ஹவர்ஸ் நல்லா பீஸ்ஃபுல்லா தூங்குவேன்னு சொல்றீங்க. இன்னும் அந்த பரிபூர்ணமா அந்த எண்ணம் மாறவில்லை என்றால் நீங்க கிச்சன்ல போய், சரிங்களா, உங்க பெட்ரூம்ல இருந்து எழுந்து கிச்சனுக்கு நீங்க வரணும். அங்க இருக்கிற தண்ணியை குடிக்காதீங்க. கிச்சன்ல வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து பேசுங்க. ஏசு நாமத்தினால நான் நல்லா பீஸ்ஃபுல்லா தூங்குவேன் என்று சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு குடிச்சிருங்க. அது ஒரு மைண்ட் எண்ணத்தை மாத்துறது தான். யூ ஆர் டூயிங் சம்திங் ஆஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசத்துல பிரயோஜனம். ஒரு சின்ன கிரியை நீங்களே உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி பல வழி இருக்குது. உங்கள் எண்ணத்தை உடனடியாக உங்களாலே மாற்ற முடியும். அருமையானவர்களும், தோல்விக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா வந்துட்டோம். ஸோ நீங்களே இனிஷியேட் பண்ணுங்க. நீங்களே உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். நீங்களே உங்களுக்கு நல்ல தூக்கத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. துர்ச்செய்தி வரும்பொழுது நீங்க அப்படி செய்யலாம். உங்க பையன் போறான், உங்களுடைய ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணமா போறான்னு உடனே, ஐயோ இவன் பாதுகாப்பாக வருவானா, அந்த எண்ணம் வந்துட்டாலே நீங்க என்ன செய்யணும்? லிதியா சிஸ்டர் டீ குடிக்கிற மாதிரி இப்ப குடிச்சிடணும். நீங்க டீ வந்த உடனே எங்க வீட்டுல டீ கொண்டு வச்சுட்டாங்க பாருங்க. இங்க வந்து மார்னிங் 7:15. ஓகே, இங்கேயும் உங்க ஊர் மாதிரி கொஞ்சம் சில்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியான்னு சொல்றாங்க. ஓகே, அருமையானவர்களே, நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவதற்கு 1000 வழி இருக்கு. நீங்களே லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு எண்ணத்தை மாற்றுங்க. உங்கள் எண்ணம் மாறி உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வந்து விடும் என்று நீங்கள் விசுவாசிக்க முடிந்தால் அங்கே தீர்வை நீங்கள் கொண்டு வந்து விடலாம். ஆமென். பாரத்தை சுமக்காதீர்கள். எஸ் பிரதர், அடுத்த क्वेश्चन போய்டும். பெற்றோரிடம் உள்ள சர்க்கரை வியாதி பிள்ளைகளுக்கு வர காரணம் என்ன? அடுத்தது யாரு சொல்றீங்க? இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. அந்த நபரின் தந்தை அல்லது தாத்தா நீரிழிவு போன்ற வியாதியால் பாதிக்கப்பட்டார் என்றால் அந்த நோயை பற்றி அவர் கொண்ட தரவுகள் காரணமாக அவர்களது மனச்சாட்சி ஒரு முடிவுக்கு வந்துவிடும். தரவுகள் காரணம். ஓகே, என்ன தரவு? அந்த அவர் தந்தைக்கு இருந்தால் தங்களுக்கும் வெரி குட், இல்லையா? பட் இட்ஸ் நாட் பிப்ளிக்கல். அது வேதத்திற்கு முரண்பாடானது. அப்ப அந்த எண்ணம் வந்த உடனே அப்பாலே போசாத்தானே, என்னுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்ட சரீரம், என் சரீரத்துல எந்த வியாதி இருக்க முடியாது அப்படின்னு பேசுங்க. ஏதோ ஒரு சிம்டம் வருது, நீங்க டாக்டர்கிட்ட செக் பண்ண போகணும், அப்படியே பேசுங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, அப்பவும் அந்த எண்ணத்துல இருந்து மாற முடியலன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம், தண்ணி எடுத்து குடியுங்க, ரூம்ல போய் டான்ஸ் ஆடுங்க. சரிங்களா? உங்க ஊர்க்காரங்க தான் இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க பேர் லதா, முன்னாடி அந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு தீராத பிரச்சனை, 20 ஆண்டுகள் கடன் தொல்லை, பிள்ளைகளுக்கு கடன் வாங்கி டாக்டர் ஆகி 2 பையனும் பொண்ணும் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா வாங்கின கடன் பெரிய பிரச்சனை ஆயிட்டு என்கிட்ட அழுது பல முறை பேசியிருக்காங்க. லதா பிராமின் கான்வெர்ட், உங்க பாஷையை தான் பேசுவாங்க, அந்த யாழ்ப்பாண பாஷை. அதாவது அந்த மைண்ட்ல இடம் கொடுக்கலன்னா பிரச்சனை பெருசாகாது. கடைசியில் அந்த டெக்னிக் சொன்னேன், காலையில எழுந்த உடனே 2 நிமிஷம் டான்ஸ் ஆடுங்கன்னு. அப்புறம் கடன்காரங்க வராம இருந்தாங்க. அப்புறம் உங்களை என்ன விருப்பம் அப்படின்னேன். நான் வந்து யூஎஸ்ல என் பிள்ளைகளோட போகணும் பிரதர், வயசு அவங்களுக்கு 65 எவ்வளவு. ஆமா, இப்போ 2 வருஷமா என்கிட்ட ஒரு நாளும் பேசல. அதுக்கு முன்னாடி ஒரு 100 நேரம் பேசியிருப்பாங்க. பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்காங்க பாருங்க. நான் அதான் சொல்லி கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு தண்ணி குடிங்கன்னு சொல்ல மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ரூமை சாத்திட்டு டான்ஸ் ஆடுங்கன்னு. 30 நாளில் இல்லை 60 நாள் சொன்னேன், 60 நாளாக சொன்னேன். நீங்கள் யூஎஸ்ல இருப்பீங்கன்னு சொன்னேன். 25வது நாளில் மலேசியன் ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிட்றாங்க, பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இன்னைக்கு போகிறேன், என் மருமக என்னுடைய கடன்கள் எல்லாம் பொறுப்பேற்று கொண்டார்கள் என்று சொன்னார். சரிங்களா? அப்போ இருதயத்தில் நீங்கள் சோர்வோடு இருக்கிறது ஆசீர்வாதங்களை டிலே பண்ணும். நீங்க சோர்வோடு இருந்து கவலையோடு இருந்து
பயத்தோடு இருந்ததுனால மேலும் மேலும் நஷ்டம் வருகிறது. இனிமேல் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதற்கு காரணமே மனசாட்சி தான். மனசுல தான் தோணுது. இவங்களும் இப்படித்தான் இருந்தாங்க, அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. நம்ம வேறு ஒருவருடையவர் ஆயிட்டோம். இந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சோ கிளியர். நம்ம வேற ரெலுமுக்கு வந்துட்டோம். ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்கிறார் என்கிறதே மறக்காதீங்க. இதுக்கு எதுவுமே தடை இல்லை. வயது தடை இல்லை, ஆண்பாலோ பெண்பாலோ தடை இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம். எதுவுமே எஸ்கேபிசத்துக்கு இடமே கிடையாது. எழுந்துருங்க, கர்த்தர் சான்ஸ் உங்களுக்கு தருவார். எஸ் பிரதர். சிந்தனை முறைகள் எதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக எதை ஒப்புக்கொள்கிறது? பதிலை பார்க்காம. யாரு சொல்றீங்க? பதில பார்க்க கூடாது. ஒரு நீங்க பதில இல்லாத தகவல்களையும் வலிமையானது என்று ஒத்துக்கொள்ளுகிறது. எதை ஒப்புக்கொள்வதற்கு தகவல்களையும் எதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக வார்த்தையை. எக்ஸாக்ட்லி அதான் நான் எதிர்பார்க்கிறேன். தேவனுடைய வார்த்தையை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக தகவல்களை, இன்ஃபர்மேஷன் ஒத்துக்கொள்ளுது. நமக்கு அதிக உறுதியான தேவனுடைய வார்த்தை இருக்குது இல்லையா? ஆமா, தீர்க்க தரிசனத்தை பற்றி ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் பதர் மாதிரி. தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம். ஆனா அதிக உறுதியான தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. அதை வைத்து நம்முடைய மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும். ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் இதே நேரத்துல 5வது பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நான் அப்படியே ஒரு ப்ரேயர் பண்றேன். எதற்காக நம்ம சீரியஸா இதை படிக்கிறோம்? நாலேஜை வளர்க்கறதுக்கா, அப்ளை பண்றதுக்கா? அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? இதை செயல்படுத்துவதற்கு. ஆமா, கர்த்தர் நல்லவர். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நீ சொல்லி இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமனே திரும்பாது என்று சொல்லி இருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாங்க சில வசனங்களை தியானிச்சோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரன் எங்களுக்கு தந்திருக்கிற சமாதானத்தை நாங்கள் வாசித்தோம். அது நிலையானது, நிறைவானது என்று சொன்னீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி. உம்முடைய குமாரன் அனுபவித்த சந்தோஷத்தை நாங்கள் வாசித்தோம். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தினாலும் அந்த சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு வினாடியும் கொண்டாடுகிற மனப்பான்மை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. நான் அதை ரிலீஸ் பண்றேன். எவ்ரி மூமெண்ட் இஸ் எ டைம் ஃபார் செலிப்ரேஷன். இது இவருடைய மனசுல ஆழமாக பதிவதாக. எந்த மூமெண்ட்டும் உண்மை நாங்கள் கொண்டாட முடியும். உம்முடைய சந்தோஷத்தை கொண்டாட முடியும். உம்முடைய சமாதானத்தை கொண்டாட முடியும். இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளேயும் இது ஆழமாக பதிவதாக. உலகம் தருகிற சமாதானம் அல்ல, உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல, இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே சந்தோஷமும் சமாதானத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.